सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। भूमिष्ठाभिनयात्र भूस्त्रिदेवतोऽप्युच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युः अमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनीतीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते। पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत् तदा श्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा अविमुक्तं न अविमुक्तसमं क्षेत्रं न अविमुक्तसमा गतिः न अविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः न गायत्री समः मन्त्रः न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः अविमुक्तं परित्यज्य यः अन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा स्वन्यां सिद्धिं गव ईशयेत्। சுக்கராச்சாரியார் பகவானுடைய அஷ்டமூர்த்திகள் அஷ்டமூர்த்தி ஸ்வரூபமாக ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றார். தட்சிணாமூர்த்தியையே அஷ்டமூர்த்தின்னு தான் சொல்லியிருக்கு. அஷ்டதா பரிணிதம் ஐஸ்வர்யம் அவ்யாஹிருதம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல தட்சிணாமூர்த்திய அஷ்டமூர்த்தி பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் அப்புறம் ஆத்மஸ்வரூபம். இந்த சூரியன் சந்திரன் அந்த பஞ்சபூதத்தை பார்க்கக்கூடிய வஸ்து இருக்கே, பார்க்கப்படுறது பார்க்கிறது ரெண்டும் சேர்ந்தது அஷ்டமூர்த்தி. அந்த ஸ்வரூபத்தை தட்சிணாமூர்த்தியாக பெரியவா ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. விக்கிரகம் என்னோட குருநாதர் அந்த அஷ்டமூர்த்தி எப்படி காண்பிக்கப்படுறது தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்துலங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். பஞ்சபூதங்களை காண்பிக்கிறது சிலது சுலபம் சிலது கஷ்டம். பிருத்திவி காமிச்சுடலாம், மொத்த விக்கிரகமே கல்லால் ஆனது, அதனால அது பிருத்திவி. அதுக்கு மூர்த்தம் இருக்கு, காமிக்கலாம். அடுத்தது ஜலத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கும் மூர்த்த ரூபந்தான். அதனால தலையில கங்கையாக தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துல ஜலம் காண்பிக்கப்படுறது. அக்னியும் மூர்த்த ரூபமா இருக்கு, அதனால கையில அக்னி வச்சுட்டு இருக்காருன்னு அக்னியை காமிச்சுடுறது மூணாவது பூதம். மற்ற ரெண்டு தான் சிரமம். வாயுவை எப்படி காண்பிக்கிறது விக்கிரகத்துல,
வாயுவை காண்பிக்கிறதுக்கு அசைவை காண்பிக்கணும், அப்பதான் வாயுவை காண்பிக்க முடியும். ஆனா அசையாது ரெண்டு விதமா காண்பிக்கலாம். நடராஜால ஜட பறக்கிறதாக காண்பிக்கிறது, வஸ்திரம் பறக்கிறது, அதனால வாயு காண்பிக்கப்படுறது. இங்க தட்சிணாமூர்த்தியில ரொம்ப சுவாரஸ்யமா அது காண்பிக்கப்படுறது. எப்படின்னா, தலையில ஜட்டைய ஒரு கயத்தை போட்டு கட்டியிருக்கார். பந்தனம் என்ன அப்படி தலையில ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய விக்கிரகத்துல பார்த்தோம்னா முடியில ஒரு ஸ்ட்ரிப் ஒண்ணு கயிறு மாதிரி இருக்கும். அது முடி பறக்காம இருக்கிறதுக்காக கட்டியிருக்கார் அப்படிங்கிறதுனால அது வாயுவை காண்பிக்கிற இம்ப்ளிகேஷன்னால. அது நாலாவது. ஆகாசத்தை எப்படி காண்பிக்கிறதுன்னா, ஆகாசத்தை வாயு மாதிரி மூமெண்ட்டை வச்சு காண்பிக்க முடியாது. என்க்ளோஸ் பண்றதுதான் ஆகாசம். ஸ்பேஸை எப்பவுமே என்க்ளோஸ் பண்ணி தான் ஸ்பேஸை காண்பிக்க முடியும். அத டமருகமாக ஆகாசம் காண்பிக்கப்படுறது. இப்படி பஞ்சபூதங்கள், அப்புறம் சோம சூரியன் ரெண்டும் பகவானுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலைக்கு பக்கவாட்டுல சூரிய சந்திரால் காண்பிக்கப்படுறா. அப்புறம் ஈஸ்வரனே அங்க ஆத்மஸ்வரூபமாக அதை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு அஷ்டமூர்த்தியை காண்பிக்கிறது தட்சிணாமூர்த்தியில. அதை தவிரவும் பல விஷயங்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய சுரூபத்துல காண்பிக்கப்படுறது. அவிச்சின்ன பரம்பரை, குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் வரக்கூடிய இந்த சம்பிரதாயத்தை வேதாந்த சாஸ்திரம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம்னு சொல்ற மாதிரி சாட்சாத் பரமேஸ்வரன்டேந்து ஆரம்பிச்சு அவிச்சின்னமா இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்தை ஆலமரமாக வட்டவிருட்சம்னு, வட்டவிருட்சம் ஒரு மரமே போகாது, விழுதுகள் அடுத்த மரமாகும் அடுத்த மரமாகும். இப்படி அந்த சம்பிரதாயத்தை பரம்பரைய ஆலமரம் காண்பிக்கிறது. தர்மம் நந்திகேஸ்வரரால காண்பிக்கப்படுறது. பகவான் யுவனா இருக்கார், சத்யோஜாத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வர சுரூபமா இருந்திருக்க, அது எப்பவுமே யுவன் தான். ஔனவ்யாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் அப்படின்னு யுவனாக இருக்கார் ஈஸ்வரன். விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனவியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. அதனால சிஷ்யாலாம் வயசானவளாக இருந்தாலும் ஈஸ்வரன் யுவனாக தான் எப்பவும் இருக்கார். அதே மாதிரி அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துல இன்னும் பல விஷயங்கள் காண்பிக்கப்படுறது. ஒரு காதுல புருஷனுடைய தோடு, இன்னொரு காதுல ஸ்திரீனுடைய தோடு இருக்கு. அதனால அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கார் ஈஸ்வரன். அவரே உபாதான காரணம், அவரே நிமித்த காரணம். மெட்டீரியல் காசும் பகவான் தான், இன்டெலிஜென்ட் காசும் பகவான் தான். அதனால ரெண்டுமாகவும் இருக்கார்ன்றதுனால அதே ஸ்திரீ புருஷ பேதம் கிடையாது ஈஸ்வரன்ட்ட. மாதிருபூதேஸ்வரர், தாயாரும் அவர்தான் தந்தையாரும் அவர்தாங்கிறதும் அந்த மூர்த்தியில காண்பிக்கப்படுறது. பாம்பு சக்திய குறிக்கிறது. ஏன்னா காலே இல்லாம ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய ஒரு வஸ்துங்கிறதுனால அதுக்கு சக்தியினுடைய சிம்பலா இருக்கு. அப்படி ஈஸ்வர சக்தியை அது காண்பிக்கிறது. தட்சிணாமூர்த்தி அபஸ்மாரன் என்கின்ற இந்த பிரதிபந்தங்கள்லாம் இருக்க மோட்சத்துக்கு, அதை காலினுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் அங்க காண்பிக்கப்படுறது. ஜபமாலை, அது இந்த நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை குறிக்கிறது. கையில வச்சுட்டு இருக்கிற ஓலைச்சுவடி வேதத்தை குறிக்கிறது. இப்படி சொல்லிண்டே போவார் என் குருநாதர். அப்பேற்பட்ட மூர்த்தி அவருக்கு அஷ்டமூர்த்தின்னு பேர். அதுக்காக சொல்ல வந்தேன். அஷ்டமூர்த்தி அஷ்டகேன இஷ்டம் பரிஷ்டுத்வா இதி பார்கவா வர்க்கம் பூமி மிலன் மௌலிகி பிரணநாம புனః. தலை கீழே படுறா மாதிரி திருப்பியும் திருப்பியும் நமஸ்காரம் பண்ணாராம் ஈஸ்வரனுக்கு. ஸ்தோத்திரத்தை பண்ணி முடிச்சு, இதி ஸ்துதோ மகாதேவோ பார்கவேண அதி தேஜசா
उत्थाप्य भूमेः बाहुभ्यां धृत्वा तं प्रणतद्विजम् उवाच दशनज्योत्स्ना प्रद्योतितदिगन्तरः अनेन अत्युग्रतपसा अनन्याचरितेन च लिङ्गस्थापनपुण्येन लिङ्गस्य आराधनेन च चित्तरत्नोपहारेण शुचिना निश्चलेन च अविमुक्तमहाक्षेत्रे पवित्राचरणेन च त्वां सुताभ्यां प्रपश्यामि तवादेयं न किञ्चन अनेनैव शरीरेण ममोदरदरीं गतः मध्वरेन्द्रियमार्गेण पुत्रजन्मत्वमेष्यसि इति स्तुतः பார்கவேன. இப்படி பார்கவனால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட மகாதேவர் எப்பேற்பட்ட பார்கவர்னா அதி தேஜசான்னு சொல்றார். தேஜஸ்வரூபமா பிரகாசிச்சுன்னு இருக்கக்கூடிய பார்கவர் பிருகுவனுடைய புத்திரனாகிய அந்த பார்கவர் சுக்கிரர் அவரால் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட மகாதேவர் உத்தாப்பிய பூமேஹே பூமியிலிருந்து அவரை தூக்கினாராம். நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரோன்னு 2 கையால பிடிச்சு தூக்கினாராம். பாகுபியாம் திருத்வா, அதனால ஈஸ்வரனாலேயே கையால பிடிச்சு தூக்கப்பட்டவர். பிரணதத்விஜம், நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்த அந்த பிராமணோத்தமராகிய சுக்கராச்சாரியார கையால தூக்குறார் ஈஸ்வரன். ஈஸ்வரன் உவாச்ச, அப்படி தூக்கிட்டு 10 ஒளி வீசக்கூடிய பற்களை திறந்து பேசுறாராம் பகவான். அனேன அத்தியுக்ர தபசா, இப்படி ஒரு உக்கிரமான தபசுனால மட்டும் இல்ல, லிங்கஸ்தாபன புண்ணியேனச்சா, இப்படி ஒரு லிங்கத்தையும் நீ ஸ்தாபனம் பண்ணி இருக்கிற. அது மட்டும் இல்ல, சித்த ரத்தன உபகாரேன, உன்னுடைய சித்தம் புத்திங்கிற ரத்தனத்தினால சுச்சினா அனிஷ்சலேன, நிஷ்சலமான சுச்சினா நிஷ்சலேன, நிஷ்சலமான சுத்தமான உன்னுடைய புத்தியை எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க. அனன்யாச்சரித்தேன, வேற யாராலையும் பண்ண முடிய, அனன்ய ஆச்சரித்தேன, வேற ஒருத்தராலையும் ஆச்சரணம் பண்ண முடியாத, பண்ணிருக்க முடியாத இந்த உக்ரமான தபஸுனால, இந்த சுத்தாந்த கரணத்தினால நீ எனக்கு பூஜை பண்ணிருக்க. எங்கன்னா அவிமுக்த மகாக்ஷேத்ரே, அவிமுக்தம்ன்ற இந்த காசி மகாக்ஷேத்திரத்துல பவித்திரமான ஆச்சரணம் பண்ணி சுத்தமான அந்த கரணத்தோட நீ இப்பேற்பட்ட ஒரு தபச பண்ணிருக்க. என்ன, நீ என்னுடைய புத்திரர்களுக்கு சமம்னு சொல்றார். சுதாபியாம் பிரபஷ்யாமி, என்னுடைய குழந்தைகள் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியருக்கு சமமா நான் உன்னை பாக்குறேன். தவ அதேயம் நீ கிஞ்சன, ஏன்னா உனக்கு நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீ என் புத்திர சமம். ஏன்னா அனேனைவ ஷரீரேன மம உதரதரீங்கதா மத்வர இந்திரிய மார்க்கேன புத்திர ஜென்மத்துவம் ஏஷ்யசி. நீ ஏண்டா என் புத்திரனுக்கு சமம்னா, என்னுடைய பயத்துல இந்த உதரதி, இந்த என்னுடைய இந்த வயத்துல இருந்துட்டு என்னுடைய இந்திரிய மார்க்கமாக நீ வெளியில வந்திருக்க. அப்படிங்கிற பொழுது நீ எனக்கு புத்திர சமம் தானே. அதனால சுக்கிரனை ஈஸ்வரன் தன் புத்திர சமமாக சொல்றார். அந்யம் வரம் பிரயச்சாமி துஷ்பிராபம் பார்ஷதைரபி ஹரௌ ஹிரண்ய கர்ப்பே பிராயசோகம் ஜுகோபயாம். என்னுடைய பார்ஷதர்களாலெல்லாம் கூட அடைய முடியாத வரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். அந்யம் வரம் துஷ்பிராபம் பார்ஷதை, என்னுடைய பார்ஷதர்களால
கூட அடைய முடியாத ஒரு வரம் என்னன்னா, ஹரௌ ஹிரண்ய கர்ப்பேபி, ஹரியான மகாவிஷ்ணுவாலையும் இரண்ய கர்ப்பனாகிய பிரம்மாவாலையும் கூட அடைய முடியாத ஒரு விஷயம் இது. ராயசோகம் ஜுகோப, அப்படிப்பட்ட ஒண்ண என்னுடைய தபஸ்னால அடைஞ்ச ஒரு விஷயம் அது. பிரயஸ்தனம் பண்ணி என்னன்னா, மிருத சஞ்சீவனி நாம வித்யாயா மம நிர்மலா தபோபலேன மகதாமயைவ பரிநிர்மிதா. இந்த மிருத சஞ்சீவினி என்பதாகிய இந்த வித்யை இருக்கே, அது ஒரு நிர்மலமான வித்யை, சுத்தமான ஒரு வித்யை. ஏதோ உக்ர தபஸு பண்றதுனால உனக்கு நான் இதை என் புத்திரன்றதுனாலையும் உனக்கு நான் கொடுக்குறேன். இது நான் என்னோட தபஸ் பலத்தினால நான் நிர்மாணம் பண்ணதான இந்த இப்பேற்பட்ட வித்யை. இது மகாவிஷ்ணு பிரம்மாட்ட கூட இது கிடையாது. நான் உனக்கு கொடுக்குறேன். துவாம் தாம் து பிராபயாம் யத்ய மந்திர ரூபாம் மகாசுச்சே யோக்யதா தே அஸ்தி வித்யாயாஸ்தஸ்யா சுச்சிதபோ நிதே. உனக்குதான் அதை அடையிற யோக்கியத்துவம் இருக்கு, யோக்கியதா இருக்கு. ஏன்னா நீ தபோ நிதியாக இருக்க, சுத்தமானவனா இருக்க. அதனால உனக்கு நான் அந்த மந்திரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றார். யம் யமுத்திஷ்ய நியதம் ஏதாம் ஆவர்த்தயிஷ்யசி வித்யாம் வித்யேஸ்வர சிரேஷ்ட சச பிராணிஷ்யதி த்ருவம் அத்யர்க்கமத்யக்னிச்சதே தேஜோ வ்யோம்னாதி தாரகம் தேதீப்யமானம் பவிதா கிரகாணாம் பிரவரோ பவா. இந்த வித்யை இருக்கே, இந்த வித்யைய யார உத்தேசம் பண்ணி நீ சொல்றியோ, துவாம் உனக்கு நான் இந்த இதை கொடுத்துருக்கனே, அத எம் உத்திஷ்ய நீ யார உத்தேசிச்சு இத பிரயோகம் பண்றியோ, நியதம் ஏதம் ஆவர்த்தயிஷ்யசி திருப்பி திருப்பி ஆவர்த்தனம் பண்ணி இந்த வித்யை நீ யாருக்காக ஜபம் பண்றியோ அவா வித்யாம் வித்யேஸ்வர சிரேஷ்ட, ஏ வித்யைகளுக்கெல்லாம் அதிபதியான ஈஸ்வரனாக இருக்கிறவர்களில் சிரேஷ்டமானவரே, இந்த வித்யைய நீர் சொல்லும் பொழுது சச பிராணிஷ்யதி துருவம், உடனே அவா உயிர் பெற்று வந்து விடுவார்கள். அததான் அந்த மிருத்யு சஞ்சீவினிங்கிறத வச்சு இந்த அந்தகாசுர தேவர்களுக்கும் நடந்த யுத்தத்துல எல்லாரையும் திருப்பி எழுப்பினார் சுக்கராச்சாரியார்ன்றத பாக்குறோம். புராணங்கள் அதை சொல்றது. அத்தியர்க்கம் அதி அக்னிஹி தேஜஹா யோம்னி அதிதாரகம். சூரியன், அக்னி, நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு தேஜஸாக இருக்கும். தேதீப்யமானம் பவிதா கிரகாணாம் பிரபரோபவா. அந்த வித்தியை இருக்கிறதுனால உன்னுடைய ஸ்வரூபமும் பிரகாசிக்கும். எப்பவுமே தேஜஸ் கூடிடும். வித்தியை ஒருத்தருக்கு ஏற்பட்டுடுதுன்னா அந்த வித்தியினுடைய ஒரு பிரபாவம் அவளுடைய தேஜஸ்ல தெரியும். இப்படி ஒரு சுரூபம் உனக்கு கிடைச்சிடும். ஏன்னா மிருத்யு சஞ்சீவினிங்கிற இப்பேற்பட்ட ஒரு வித்தியை உனக்கு வந்துட்டதுனாலேயே சுக்கிரன் உன்னாகிய உனக்கு மகத்துவம் கூடி போயிடும். அந்த கிரகமே ஜீவிதம் பண்ணக்கூடிய கிரகம் ஆயிடுறது சுக்கிரன். வெள்ளிக்கு அப்படி ஒரு விசேஷம்.
அபித்வாம் ஏ கரிஷ்யந்தி யாத்ராம் நார்யோ நரோபி வா துவேஷாம் த்வத் திருஷ்டிபாதேன சர்வம் காரியம் பிரணங்க்ஷ்யதி. உன்னை பார்த்து யாத்திரை எந்த நாரியோ நரனோ பண்றாளோ அவளுக்கு உன்னுடைய திருஷ்டினாலேயே, சுக்கிரனுடைய திருஷ்டி இருந்தாலே துவத் திருஷ்டிபாதேன சர்வம் காரியம் பிரணங்க்ஷ்யதி. உன்னுடைய திருஷ்டி, உன்னுடைய பார்வை அவ மேல படுறதுனால அவ எடுத்த காரியத்துல ஜெயம் ஏற்படும். தவோதயே பவிஷ்யந்தி விவாகாதீனி சுப்ரத சர்வாணி தர்ம காரியாணி பலவந்தி நிருணாமிக. உன்னுடைய பார்வையினால, உன்னுடைய உதயத்தினால விவாகங்கள் நல்ல விதமாக நடக்கும். வெள்ளிக்கிழமை தானே கல்யாணம் ரொம்ப மங்களகரமான நாளா பாக்குறோம் இல்லையா? அதனால விவாகம் முதலான சத்காரியங்கள்லாம் உன்னுடைய சந்தர்ப்பத்துல தான் நடக்கும். வெள்ளிக்கிழமை விசேஷம், வெள்ளிக்கிழமை விசேஷம்னு சொல்றோம். அது காரணம் பகவான் கொடுத்திருக்கிற இந்த வரம் தான். சர்வாணி தர்ம காரியாணி, எல்லா தர்ம காரியங்களும் பலபத்தா பலவந்தி நிருணாம். ஏன்னா தர்ம காரியம் பண்ணணும்னு முயற்சி பண்ணா நல்லபடியா முடியணும், பாதியில நின்றக்கூடாது. அதெல்லாம் விக்னம் இல்லாம பூர்த்தி ஆகணும். அது உத்தேசித்த பலனை கொடுக்கணும். யாருக்கு உத்தேசிச்சு பண்றோமோ அவளுக்கு அந்த பலன் போய் சேரணும். இதெல்லாம் ஈஸ்வர அனுகிரகத்தினாலதானே நடக்கிறது. இப்போ அந்த ஒரு விஷயம் நடக்கும் உன்னுடைய ஒரு பிரபாவத்தினாலன்னு பகவான் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார் சுக்கிரர். சர்வாஸ்ச திதயோ மந்தாஸ்தவ சயோகத சுபா தவ பக்தா பவிஷ்யந்தி பகுசுக்ரா பகு பிரஜா. சர்வாஸ்ச திதயா, எல்லா திதிகளும், மந்தமா இருக்கக்கூடிய திதிகள், சயோகதா சுபா, உன்னோட சேரும் பொழுது எல்லாம் சுபமா ஆயிடும். உன் கூட இருக்கிறதுனால எல்லாம் சுபத்தை அடைஞ்சிடும். உன்னுடைய பக்தர்கள் பவிஷ்யந்தி பகுசுக்ரா பகு பிரஜா, அவர்களுடைய ஆண்மைத்தன்மை, அவர்களுடைய புத்திர சந்தானம் பிராப்தி இதெல்லாம் வர்த்திக்கும். அவளுடைய சுக்கிரம் வர்தனம் அடையும், பிரஜைகள் நிறைய அவளுக்கு சந்ததிகள் ஏற்படும்னு ஆசீர்வாதம் பண்றார். துவயாதம் ஸ்தாபிதம் லிங்கம் சுக்ரேஷமிதி சங்கீதம் ஏச்ச இஷ்யந்தி மனுஜாஹ தேஷாம் சித்திர் பவிஷ்யதி. உன்னுடைய இந்த சுக்ரேஷர்ன்ற நீ ஸ்தாபிதம் பண்ணதாகிய இந்த லிங்கம் இருக்கே, அதை யாரெல்லாம் அர்ச்சனை பண்றாளோ அந்த மனுஷாலாம் சித்தி அடைகிறார்கள். எதெல்லாம் அவ சாதிக்கணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் சாதிக்கிறார்கள். ஆவர்ஷம் பிரதி சுக்ர ஏ நக்தவிரத பரானரா ஒத்தினே சுக்ரகூபே ஏ கிருத சர்வோதக கிரியா. ஆவர்ஷம் வருஷா வருஷம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நக்தவிரதம். நக்தம்னா ராத்திரி மட்டும் சாப்பிடுறது அப்படிங்கிறதுக்கு நக்தவிரதம். நக்தவிரத பரா நராக, யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை ராத்திரியில மட்டும்தான் சாப்பிடுறது, இல்லைன்னா ராத்திரி சாப்பிடாம இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இன்னைக்கும் சோமவார விரதம், சுக்கிரவார விரதம் எல்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்கு.
நிறைய பேர் அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி வருஷம் முழுக்க, வருஷம் இல்ல, வருஷம் முழுக்க ஆவருஷம் பிரதிசுக்ரம் வருஷம் முழுக்க வெள்ளிக்கிழமை நக்த விரதத்தை யாரு பண்றாளோ துவத்தினே சுக்கரகூபே, அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சுக்கரகூபம்ன்ற காசியில இருக்கக்கூடிய சுக்கரேஸ்வரர் கிட்ட இருக்கிற சுக்கரகூபத்துல யாரு உதகக்கிரியாலாம் பண்றாளோ, சத்தியாவந்தனாதிகள் ஜலத்தை வச்சுன்னு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் யாரு பண்றாளோ அவா சுக்ரேஷம் அர்ச்சயிஷ்யந்தி. அப்புறம் சுக்கரேஸ்வரனை பூஜை பண்றாளோ அவளுடைய தபஸ்க்கு பலன் என்ன கிடைக்கும்னு கேளு. ஸ்ருணு தப்போ துயஃப் பலம், அந்த பலன் என்ன கிடைக்கும்னு சொல்றேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு பரமேஸ்வரனே சொல்றார். அபந்திய சுக்ராஸ்தே மர்த்தியா புத்திரவந்தோ திரசா புத்திரவந்தோ திரதசா. அவளுக்கு புத்திரர்கள் தேவையான அளவுக்கு இருப்பாளாம். அபந்திய சுக்ராக, எவ்வளவு குழந்தை பெத்துக்கணும்னாலும் அதுக்கான சக்தி அவளுக்கு இருக்கும். புத்திரவந்தா. அப்புறம் புஸ்த்வசௌபாக்ய சம்பன்னாஹ பவிஷ்யந்தி ந சம்சயः வெபேதாவக்னாஸ்தே சர்வே ஜனாஸ்யு சுகவாசினஹ. அது மட்டுமில்லாமல் அவளுக்கு பும்ஸ்துவ சௌபாகிய சம்பன்னாக, அவளுக்கு இல்லற வாழ்க்கையும் மங்களகரமாக இருக்கும். அப்படி இருக்கிறவா எந்த விதமான ஒரு பாதையும் இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ்வா. விபேதாவக்னாஹ தே சர்வே ஜனாஸ்யு சுகவாசினா. சுகத்தோடு சந்தோஷத்தோடு நிர்விக்னத்தோடு வாழ்ந்துருப்பா. அதனால நக்தவிரதத்தை ஏத்துண்டு வெள்ளிக்கிழமை இங்க சுக்கரகூபத்துல ஸ்நானத்தை பண்ணி சுக்கரேஸ்வரரை அர்ச்சனை ஆராதனை பண்ணோம்னா புத்திரன் இல்லாதவா, குழந்தைகள் இல்லாதவாளுக்கு பாக்கியம் வருது அப்படின்னு பரமேஸ்வரனால அனுகிரகிக்கப்படுறது. இதி தத்வா வரான் தேவஹா தத்ர லிங்கம் லிங்கே லயம் யயௌ. இப்படி வரத்தை கொடுத்துட்டு பரமேஸ்வரன் அந்தர்தனம் ஆயிடுறார். கணாவூச்சதுஹு சுக்ரேஸ்வரஸ்ய ஏ பக்தாஹ சுக்ரலோகே வசந்தி தே விஸ்வேஸ்வராத் தக்ஷிணதா சுக்ரேஷோஸ்தி பரந்தபா. அந்த சுக்ரேஸ்வரரை யாரு ஆராதனை பண்ணிட்டே வராளோ அவா சுக்கரலோகத்தை அடைஞ்சு சுக்கரலோகத்திலே வாசம் பண்ணுவா. எங்க இருக்கார் அந்த சுக்கரேஸ்வரர் அப்படின்னு கேட்டா, விஸ்வேஸ்வராது தட்சிணதா, விஸ்வேஸ்வரனுடைய கோவிலுக்கு தெற்கு பக்கமாக அந்த சுக்கரேஸ்வரன்ற ஈஸ்வரன் இருக்கிறார். அங்க போய் எல்லாரும் தரிசனம் பண்ணி சுக்கரலோகத்தை அடையணும்னு சொல்றார். இப்ப இருக்கான்னு தெரியல, நான் போனதில்லை. தஸ்ய தர்ஷன மாத்திரேன சுக்கரலோகே மஹீயதே. யாராருக்கெல்லாம் சுக்கரலோகம் போகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கோ அவ போய் சுக்கரேஸ்வரரை தரிசனம் பண்ணாலே போருமா. ஏஷாம் சுக்கரலோகஸ்ய ஸ்திதிஹி ரக்தா மகாமதே. இப்படி சுக்கரலோகத்தை பத்தி இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு முடிக்கிறா. அகஸ்தியர் சொல்றார், அகஸ்தியோவாச்ச இத்தம் சதர்மிணி கதா சுக்கரலோகஸ்ய சுப்ரதே ஷுண்வன்னாங்கார கலோகம் ஆலு லோகே அத சத்விஜா. இப்படியாக ஏ லோபாமுத்ரா, என்னோட பத்தினியமானவளே, என்னுடைய தர்மத்துக்கு கூட வரக்கூடியவளே,
இப்பேற்பட்ட சுக்ரலோகத்தினுடைய வர்ணனத்தை கேட்டு அந்த சந்தோஷப்பட்ட பிராமணன் அங்காரக லோகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். சுண்வன் அங்காரக லோகம் ஆலுலோகே. ஏன்னா அடுத்த ஸ்டாப்புக்கு போயிட்டுதான் அவருடைய பிளேனு, விமானம். எங்கன்னா ஆங்கீரத லோகம், அங்காரக லோகம். ஆங்கீரதன்னு சொல்ல போறார். அங்காரகனாகிய செவ்வாய், பௌமன்னு ஒரு பெயர், அந்த லோகத்தை அடைஞ்சால்னு இந்த அத்தியாயம் முடியறது. 16வது அத்தியாயத்து ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாசீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷிகண்டே பூர்வார்த்தே சுக்ரலோக வர்ணனம் நாம ஷோடசோத்தியாயா. அப்படி 16வது சுக்ரலோக வர்ணனமானது பூர்த்தியாகி 17வது அத்தியாயம் சப்ததசோத்தியாயா பௌம குரு சனிலோக வர்ணனம். பௌமலோகம் செவ்வாயினுடைய லோகம், அப்புறம் குரு ப்ரஹஸ்பதியினுடைய லோகம், ஜூபிட்டர், மார்ஸ் ஜூபிட்டர், அப்புறம் சனியினுடைய லோகம் சாட்டர்ன். ஏன்னா நம்ம நவகிரகத்துல பார்த்தா ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன், மீதி இருக்கிறது 7. 7ல மெர்குரி, புதன், அப்புறம் செவ்வாய், இந்த பௌமன் அங்காரகன். எவ்வளவு ஆச்சு? 4 ஆச்சா? அதுக்கப்புறம் மார்ஸ் ஏற்கனவே இப்பதான் வீனஸ் இப்ப பார்த்தமே சுக்கிரன், அப்புறம் இது மார்ஸ் பௌமன், அப்புறம் குரு, அப்புறம் சனி ஜூபிட்டர் சாட்டர்ன். மெர்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் 5 ஆச்சு. சூரியன், சந்திரன், ராகு, கேது. அதாவது எர்த்துக்கு க்ளோஸா இருக்கிற பிளானட்ஸ் தானே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அதனாலதான் இவை எல்லாத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இது பிளானட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நவ கிரகங்கள்னு சொல்லும்போது. நவ கோள், இதெல்லாம் அஸ்ட்ரோ வேர்ல்டு வச்சுக்கலாமே. அதுல இருக்கக்கூடிய சிலது சேட்டலைட்ஸ், சிலது பிளானட்ஸ், சிலது ஸ்டார். சன்னு ஸ்டார், மூணு சேட்டலைட்டு, மற்றதெல்லாம் பிளானட்ஸ். ராகு, கேது, சாயா பொசிஷன்ஸ். இந்த 9னுடைய இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம வாழ்க்கையில இருக்குங்கிறதுனால இதை எடுத்துட்டு இருக்கா. அதனால இது 3யும் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் எர்த்துக்கு அப்பால இருக்கிற இது 3ம் ஒன்னா பாத்துடுறாரு ஒரே அத்தியாயத்துல. அது மட்டும் இல்லாமல் எந்த கிரகத்திலேருந்து எந்த கிரகம் தோன்றித்து அப்படிங்கிறதும் இங்க சந்திரனும் ப்ரஹஸ்பதியும் சேர்ந்து தான் நம்ம பிருகுனுடைய சுக்கிரனுடைய தோற்றம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி இங்க பௌமன் பூமியிலிருந்து தான் தோன்றிட்டு, மார்ஸ் எர்த்துல இருந்து தான் ஏற்பட்டு அப்படிங்கிறது தெரியாது. மாதிரி எது யார்கிட்ட இருந்து? சனி சூரியன்ல இருந்து வரார். பிளானட்ஸ் ஒண்ணுத்தோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. சிவசர்மோவாச்ச சுக்ர சம்பந்தினி தேவோ கதா ஸ்ராவிமயா சுபா யஸ்யா ஸ்ரவண மாத்ரேன ப்ரீணிதே ஸ்ரவணே மமா கஸ்ய புண்ணியநிதேர்லோகः சோகஹிருத்வேஷ நிர்மலः ஏததாख्यातुमुद्युक्तौ भवन्तो भवतां मम दयित्वा श्रोत्रपात्राभ्यां वाणीम् अमृतरूपिणीं न तृप्तिम् अधिगच्छामि भवन्मुखसुखोद्गताम्. சிவசர்மாவானவர் கணங்களை பார்த்து கேட்கிறார், சுக்கிர சம்பந்தமான கதைய நீங்க சொல்ல கேட்டேன். கதையா ஸ்ராவிமயா சுபா, என்னால கேட்கப்பட்டது. இத கேட்டதுனாலே என்னுடைய சிரவணமானது ரொம்ப சந்தோஷத்தை அடைய.
எஸ்யா ஸ்ரவண மாத்திரேன பிரீணீதே ஸ்ரவணோ மகா. என்னோட காதுகள் சந்தோஷத்தை அடையிறது, நான் அடையிறதுக்கும் காதுக்கே சந்தோஷம். உங்களுடைய அந்த வார்த்தைய வாயினால இந்த கதை கேட்கறது காதுக்கு ரம்யமாக இருக்கு. யார் இந்த புண்ணியநிதி? கஹா கஸ்ய புண்ணியநிதேஹே லோகஹா சோககிருத்து ஏஷஹா நிர்மலஹா. இந்த சுத்தமான துக்கத்தை நிவாரணம் பண்ணக்கூடிய இவர் யார்? ஏதது ஆக்கியாது முத்யுக்தௌ பவந்தௌ பவதாம் மம. என்ன இதே எனக்கு சொல்லணும். தயித்வா ஸ்ரோத்திர பாத்திராபியாம் வாணியும் அமிர்த ரூபிணியும். அமிர்த ரூபமாக வரக்கூடிய உங்களுடைய இந்த வார்த்தை இருக்கே, அத ஏன் காதுகள் சோத்திர காதுங்கிற பாத்திரத்துக்குள்ள இந்த அமிர்தத்தை தாங்கி ந திருப்தியும் அதிகச்சாமி பவன் முக சுகோத்கதம். உங்களோட இந்த முகம் வாயிலிருந்து வரக்கூடிய அமிர்தம் இருக்கே, அந்த அமிர்தத்தை கதாங்கிற இந்த அமிர்தத்தை என் காதுங்கிற பாத்திரத்துல எவ்வளோ ஊத்தினாலும் போற மாட்டேன்றது அப்படின்னு சொல்றார். வியாசஸ்ய முகேன வியாசஸ்ய முக்காத் உத்கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத்பிபதின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. வியாசாச்சாரியால் வாயிலிருந்து உமிழப்பட்ட அமிர்தத்தை உலகம் முழுக்க பருகின்றிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இங்க உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அமிர்தம் என் காதுங்கிற பாத்திரத்துல நான் வாங்கிக்கிறேன், எவ்வளவு வாங்கிண்டாலும் போற மாட்டேன்றது, திருப்தி வர மாட்டேங்கிறது. நீங்க இந்த கதையும் சொல்லணும்னு பௌமகுரு சனிலோக வர்ணனத்தை சிவசர்மா கேட்கிறார். உடனே கணங்கள் சொல்றது, கணாவூச்சதுஹு லோஹிதாங்கஸ்ய லோகோயம் சிவசர்மன் நிபோதஹ உற்பத்திம் சாஸ்ய வக்ஷ்யாவஹ பூசுதோயம் யதா பவதி. இந்த லோகமானது லோஹிதாங்கனுடைய லோகம். லோஹிதாங்கன்றது யாரு? செவ்வாய் தான். அங்காரகனுக்கு லோஹிதாங்கன்னு பேர். அவன் எப்படி பூசுதனானான், எப்படி உற்பத்தி ஆனான்றத நான் சொல்றோம். உற்பத்தியும் பக்ஷ்யாவஹா, அவனுடைய உற்பத்திய நாங்க சொல்றோம். பூசுதஹா எம் யதா பவதி, எப்படி பூமி புத்திரனானான் அப்படிங்கறத சொல்றோம் கேள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. புரா தபஸ்யத சம்போஹோ தாக்ஷாயண்யா வியோகதஹ பாலஸ்தலாத் பபாதை கஸ்வேத பிந்துர்மஹீதலே ததः குமாரः சஜ்ஜக்ஞே லோகிதாங்கோ மஹீதலாத் ஸ்நேக சம்வர்த்தித சோத தாத்ரியா தாத்ரி ஸ்வரூபயா. புரா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தபஸ்யதா சம்போஹோ, தபஸ் பண்ணின்றிருந்த கூடியதாகிய சம்புவாகிய பரமேஸ்வரன் எதனால தபஸ் பண்ணார்னா, தாக்ஷாயண்யா வியோகதா, தாக்ஷாயணி பிரிஞ்சிட்டதுனால. தக்ஷன் மகள் போயிடுறாளோ, அம்பாள் பஸ்மம் ஆயிடுறா. அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் வியோகத்துல துக்கத்துல இருக்கார். அப்போ பார்வதியாக வர்ற வரைக்கும் தனியாக இருந்தார். அப்பதான் பிக்ஷாடனம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த சந்தர்ப்பத்துல அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல அவருடைய நெத்தியிலிருந்து ஒரு சுட்டு வேர்வை கீழே விழுந்துதான். பாலஸ்தலாது பபாத, பாலஸ்தலம்னா நெத்தியிலிருந்து என்ன, ஏகஸ்வேத பிந்து, ஒரு வேர்வ பிந்து, ஒரு சொட்டு மகீதலே. அதுவும் பரமேஸ்வர சம்பந்தத்தினாலதான் இங்க செவ்வாய் தோன்றார். பரமேஸ்வர சம்பந்தத்தினாலதான் சுக்கிரன் வெளியில வந்தார். இப்படி ஈஸ்வரனுடைய ஒரு ரூபமாக தான் இதெல்லாம் இருக்கு, கிரகங்கள் எல்லாமே. சந்திரனை தன்னுடைய ஒரு அபரா மூர்த்தின்னு சொன்னார் பகவான். சூரியன் பத்தி கேட்கவே வேண்டாம், சாட்சாத் பரமேஸ்வரன் தான் சூரிய பகவான். ஏற்கனவே பார்த்தோம், ஆதித்யாத்மக ஸ்ரீ ருத்ராய நமகான்னு சாட்சாத் பரமேஸ்வரன் தான், ருத்ரன் தான் சூரிய ரூபமாக இருக்கார். இப்படி
இங்க பரமேஸ்வரனுடைய ஸ்வேத பிந்துவானது வேர்வ சொட்டானது பூமியில விழுதான். விழுந்த உடனே தத்தகுமாரஹா சஜ்ஞே இருந்து ஒரு புள்ளவத்தான் வெளியில வரான். எப்படி இருக்கானான்னா லோகிதாங்கஹா மஹீதலாத்து சகசவேர்னு இருக்கானா. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா மார்ஸ் சேப்பாதான் இருக்கும். அதனால லோகிதாங்கஹா அவனுடைய அங்கங்கள்லாம் சிகப்பா இருக்கான். ஸ்நேக சம்வர்திதா சோத தாத்ரியா தாத்ரி ஸ்வரூபயா அதனால ரொம்ப ஸ்நேகத்தை வர்தனம் பண்ணதாக, அதே மாதிரி ஸ்நேகத்தோடு கூட தாத்ரி ஆகிய இந்த பூமி தாயானவள் என்ன தாத்ரி சுரூபமாக வரத்துன்னு வந்தாளாம். மாஹேய இத்யதः க்யாதிம் பரமேஷ கதः சதா ததஸ்தேபே தபோ அதி உக்ரம் உக்ரபுர்யாம் புராணக. மாஹேயன் என்ற ஒரு கியாதி, ஒரு புகழ் ஏற்பட்டுதான். மஹி அப்படின்னா பூமி, மகியிலிருந்து பிறந்ததுனால மாஹேயன், அதுவும் ஒரு பெயர். இந்த அங்காரகனுக்கு மாஹேயம்னு ஒரு பெயர், பௌமம்னு ஒரு பெயர், எல்லாமே பூமி சம்பந்தத்தினால. அதனால மாஹேயன்ற பெயர் அடைஞ்சாராம். பெரிய உக்ரமான தபஸ பண்ணாராம். அசிஷ்சரணாச்சாபி சரிதௌ யத்ர சோபனே த்யுனத்யோத்தர வாகின்யா மிலிதேத்ர ஜகத்திதே. எங்க தபஸ் பண்ணார்னா தபஸ்தேபே தபஹா, எங்க உக்ரமான தபஸ் பண்ணார். எங்கன்னா உக்ரபுரியாம், உக்ரபுரி அப்படின்னு எதுக்கு பேர்? காஷிக்கு பேர். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு உக்ரன் ஒரு பேர் உண்டு. அகோரேபியோ தகோரேபியோ கோர கோரதரேபியா உக்ரஸ்வரூபமா இருக்கனால உக்ரபுரி என்று பெயர் இருக்கக்கூடிய அந்த அசிஷ்ட வரணாச்சாபி சரிதௌ எத்திர சோபனே. அழகு, அந்த அந்த க்ஷேத்திரத்தினுடைய அழகு 2 நதியினால ஆயிருக்கு. அசிங்கிற நதி, வரணாங்கிற நதி, இது 2த்தினாலையும் அழகாக்கப்பட்ட தியூ நத்யா உத்தரவாகினியா மிலிதே. உத்தரவாகினியாகிய கங்காதேவியோடு இந்த 2 நதிகளும் சேர்ந்து ஜெகத்ஹிதே, எதுக்காக சேர்ந்துதான்னா உலகத்துக்கு நன்மை பண்றதுக்காக இந்த 3 நதிகள் சேர்றது. வரணா அசி, இந்த 2 நதிகளும், அதனாலதான் வரணாசின்னு பேர் அதுக்கு. இந்த வரணாசியும் சேர்ந்து கங்கையோட சேர்றது அந்த க்ஷேத்திரம், அதுக்கு நடுவுல இருக்கிற க்ஷேத்திரம் தானே இந்த அவிமுக்த க்ஷேத்திரம். அங்க தபஸ் பண்ணாராம். சர்வகோபிஹி விஸ்வேஷா யத்ர நித்யம் பிரகாசதே முக்தயே சர்வஜந்தூனாம் காலோச்சித ஸ்வவர்ஷ்மணாம். சர்வகா, சர்வவியாபியாக இருக்கக்கூடிய சுரூபம் பரமேஸ்வர சுரூபம். எங்கதான் ஈஸ்வரன் இல்லை? எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார். அப்படி இருந்தும் விஸ்வேஸ்வரன் நித்தியம் எத்திர பிரகாசத்தை, எல்லா இடத்துலயும் இருக்கார். ஆனா காஷியில பிரகாசிக்கிறார். எல்லா இடத்துலயும் தான் நம்ம உடம்புல உயிரினுடைய தாக்கம் இருக்கு. ஆனா ஹார்ட்ல தானே ஒரு இடத்துல முக்கியமா பிரகாசிக்கிறது. ஒருத்தனை காலு போச்சுனாலும் கை போச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, தலையில அடிபட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஹார்ட் நின்று போச்சுன்னா முடிஞ்சு போயிடுத்தோணும். எல்லாம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஹார்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ணிட்டுதுன்னா அப்பா உயிர் பிழைச்சிருவான்னு சொல்றோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு அதீத பிரகாசம் இருக்குமோன்னோ, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர் தான்னாலும் பிரகாசம் காசி கஷேத்திரத்துலதான் பரமேஸ்வரனுக்கு. எதனால் அங்க பிரகாசிக்கிறார்னா சர்வ ஜந்து நாம் முக்தையே, எல்லா ஜந்துக்களும் முக்தி அடையணும். காலோச்சித ஸ்வவர்ஷ்மணாம், அதனால சரியான நேரத்துல இந்த தேகத்தை விட்டுட்டு அவாவா மோட்சத்தை அடையணுங்கிற அனுகிரகம் பண்றதுக்காக
சாட்சாத் பரமேஸ்வரன் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்துல தபஸ் பண்றார். தபஸ் பண்ண அப்புறம் ஈஸ்வரன் என்ன சொல்றார் அப்படிங்கிறத அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.